The tension in cables AB and AC are 100 Newton and 120 Newton respectively. Determine the magnitude of the resultant force acting at A. So you have been given with a diagram. ஓகேவா? இப்போ நீ ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டோட எல்லாமே கனெக்ட் ஆகுதுன்னு பாரு. இப்போ ஏவோட கனெக்ட் ஆகுது கரெக்டா? ஏபி ஏசி கரெக்டா? ஆமா. ஓகே. கண்ணு ஃபர்ஸ்ட் அங்கதான் போகணும். தென் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ அதே ஃபார்மெட்ல தான் எடுக்கணும். எதுவுமே கொடுக்கலனாலும் நம்ம யூஸ்வலா எக்ஸ் இப்படிதான் எடுப்போம், வெர்டிகல் ஒய்னு எடுப்போம், தேர்ட் ஆக்சிஸ் வந்து ஜெட்னு எடுப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் நீ உனக்கு எந்த சைடு கொடுத்துருக்காங்களோ அந்த சைடு பாசிட்டிவ், அந்த இன்னொரு சைடு வந்து நெகட்டிவ். இப்போ எக்ஸோட நெகட்டிவ் சைடு இந்த சைடு வரும், ஒய்யோட நெகட்டிவ் சைடு கீழே வரும், ஜெட்டோட நெகட்டிவ் சைடு இந்த சைடு வரும். ஓகேவா? ஓகே. அடுத்தது சம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏங்கிற பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேலேயே இருக்கு கரெக்டா? அப்ப எக்ஸும் 0 ஜெட்டும் 0. ஒய்ல எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரிஜின் மார்க் பண்ணிக்கோ. 0,0,0 4 டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு கரெக்டா? அடுத்தது பி பாயிண்ட். பி பாயிண்ட் எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? Z axis. அப்ப எக்ஸும் 0 ஒய்யும் 0. ஜெட்ல பாசிட்டிவா எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு? 4 கரெக்டா? நீ இங்க பாக்கணும்னா இங்கேயே கொடுக்க மாட்டாங்க, அப்படியே அதுக்கு பரலலா பாரு. 4 கரெக்டா? அடுத்தது சி பாயிண்ட். இப்போ சி பாயிண்ட் லொகேட் பண்ணும்போது எப்படி லொகேட் பண்றனா இங்க பாரு, ஆரிஜின்ல இருந்து லொகேட் பண்ணணும் சி பாயிண்ட. அதுக்கு உனக்கு என்னென்ன டேட்டா வேணும்? நீ பாரு என்னென்ன ரூட் வழியில வரலாம். ஒன்று இப்படி வந்து இப்படி வரலாம் கரெக்டா? இல்ல இப்படி வந்து இப்படி வரலாம். ரெண்டும் ஒரே விஷயம் தான். இங்க பாரு, இது என்னது எக்ஸ், இது என்னது ஜெட் கரெக்டா? அடுத்தது இது என்னது ஜெட், இது என்னது எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் மட்டும்தான் வேல்யூ, ஒய்க்கு 0 கரெக்டா? எக்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு? 2 மீட்டர்ஸ். ஜெட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு அப்படின்னா 4 மீட்டர்ஸ். ரெண்டுமே பாசிட்டிவ் தானே? 4 மீட்டர்ஸ். முதல்ல எடுத்தோம் இதை மார்க் பண்ணோம். இப்போ நீ மார்க் பண்ண இந்த பாயிண்ட் தப்புனா நீ போட போற மொத்த சம்மும் தப்பு. ஓகே, அதை பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் எல்லாமே வெக்டர் தான். ஓகேவா? இப்போ இந்த கயிறு கட்டியிருக்காங்க பாரு, டென்ஷன் ஏபி டென்ஷன் ஏசி. இப்போ நீ எந்த பாயிண்ட்ல சேருதோ அங்க இருந்து விலகி போற மாதிரி எடுத்துக்கோ. டென்ஷன் ஏபி டென்ஷன் ஏசி. ஓகேவா? ஸோ அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏபி அண்ட் ஏசி டென்ஷனோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க உனக்கு. 100 நியூட்டன் அண்ட் 120 நியூட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. வெரி சிம்பிள். ஓகேவா? இப்போ டென்ஷன் ஏபி வெக்டர் ஒரு ஃபோர்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அதோட மேக்னிடியூட் டாட் லாம்டா இன்டூ டாட் கூட இல்லை, மல்டிபிளிகேஷன் ஆஃப் லாம்டா இன்டூ ஏபி. ஓகேவா? என்ன வார்த்தை இருக்கோ அதை அப்படியே போடணும். ஓகேவா? இந்த டென்ஷன் ஏபி மேக்னிடியூட் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 100 நியூட்டன் இன்டூ இந்த லாம்டா ஏபி. இதை வந்து பொசிஷன் வெக்டர்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நீ மார்க் பண்ணணும் அப்படின்னா நீ ஆல்ரெடி ஏ பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வச்சிருப்ப, பி பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் வச்சிருப்ப கரெக்டா? ஏபி அப்படின்னா நீ அந்த ஸ்கூல்லயே படிச்சிருப்ப, பி மைனஸ் ஏ வெக்டர்னு எழுதணும் கரெக்டா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பாரு, பி மைனஸ் ஏ, பியோட ஃபர்ஸ்ட் இது என்ன 0 தானே, ஏவோட ஃபர்ஸ்ட் இது என்ன 0. அப்போ 0 மைனஸ் 0 இன்டூ ஐ வெக்டர். ஏன்னா இதெல்லாம் எக்ஸ் ஓடது, ஸோ ஐ வெக்டர். அடுத்தது இங்க 0 4 பாரு, பி மைனஸ் ஏ ஃபர்ஸ்ட் பி சொல்லி தான் சொல்லணும். பிளஸ் 0 மைனஸ் 4. ஓகே, மைனஸ் 4 ஜே வெக்டர் கரெக்டா? பிளஸ் 4 மைனஸ் 0 இன்டூ கே வெக்டர் கரெக்டா? டிவைடட் பை ரூட் ஆஃப் இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஜே ஓட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் கே ஓட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். புரியுதா? அதுதான் இங்க போட்டிருக்காங்க. தெரியுதா? நாங்க ஸ்கொயர் அப் பண்ணல. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் ஆன்சர் போட்டிருக்காங்க 5.56. புரியுதா? ஓகே ஓகே ஓகே. ஓகே, டிவைடட் பை. ஓகே ஓகேவா? சரி, ஃபைன். இப்போ அடுத்தது நீ என்ன பண்ணணும்னா இந்த 100 இங்கேயும் மல்டிப்ளை பண்ணலாம், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணலாம் கரெக்டா? அதே நேரத்தில் இந்த 5.656 வந்து இதுக்கும் டிவைட் பண்ணலாம், இதுக்கும் டிவைட் பண்ணலாம் கரெக்டா? அப்படிதான் இது வந்துச்சு. புரிஞ்சுதா? கமிங் டு டென்ஷன் ஏசி.
இங்க பாரு, ஏ பாயிண்ட்டும் ஒன்றை இருக்கு, சி பாயிண்ட்டும் ஒன்று இருக்கு. டென்ஷன் ஏசி வெக்டர் இதெல்லாம் விட்டுரு, இதெல்லாம் தூக்கி விட்டுட்டு டென்ஷன் ஏசி வெக்டருக்கு வா. டென்ஷன் ஏசி வெக்டர் ஈக்குவல் டு டென்ஷன் ஏசி இன்டூ லாம்டா ஏசின்னு போட்டிருப்பா, கரெக்டா? இது எப்படி எழுத சொன்னா? சி மைனஸ் சி, கரெக்டா? ஆமா. அப்ப என்ன வரும்? 2 மைனஸ் 0 இன்டூ ஐ வெக்டரா பிளஸ் 0 மைனஸ் 4 into j vector plus 4 minus 0 into k vector divided by root of I coefficient square plus j coefficient square plus k coefficient square. மைனஸ்ல வந்தாலும் பிளஸ் ஆயிரும், ஸ்கொயர் இருக்கிறதுனால. புரியுதா? அப்படி வந்த ஆன்சர் தான் இது. இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க டென்ஷன் ஏசி வேல்யூ எவ்வளோன்னு. இப்போ என்ன பண்ணணும்? இந்த 2 divided by 6 போட்டுரு, 4 divided by 6 போட்டுரு, 4 divided by 6 போட்டுரு, அப்புறம் எல்லாத்துக்கும் 120 உள்ள மல்டிப்ளை பண்ணிடு. அதுதான் இது, கரெக்டா? கொஸ்டின்ல உன்ட்ட ரிசல்டன்ட் கேட்கறாங்க, கரெக்டா? யூசுவல்டன்ட்னா 2Dல என்ன பண்ணுவேன்? ரூட் ஆஃப் ஹரிசாண்டல் ஸ்கொயர் பிளஸ் வெர்டிகல் ஸ்கொயர்னு போடுவோம், கரெக்டா? ஏன்னா அங்க எக்ஸ் அண்ட் ஒய் தான் இருக்கு. வேற இங்க 3 ஆக்சஸுமே இருக்கு. அப்படி என்ன பண்ணணும்னா, ரிசல்டன்ட் அப்படிங்கிறது இங்க 2 ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, 2 டென்ஷன். அந்த ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிடணும், அவ்வளவு. அது எப்படி ஆட் பண்ணணும்னா, ஐயும் ஆட் பண்ணணும். இங்க ஐட்டமே இல்ல, அப்போ அவ்வளவுதான். இது மட்டும் அப்படியே வந்துடும். ஜேவும் ஆட் பண்ணணும், புரியுதா? கேவும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணணும்னா லைக் வைஸா இருந்ததுன்னா ஆடே பண்ணுவேன், இல்லைன்னா சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும், கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாரு, இது ரெண்டும் மைனஸ்ல இருக்கு, அப்ப ரெண்டுமே ஆட் ஆகி வந்துடும். இது ரெண்டும் பிளஸ்ல இருக்கு, அப்ப ரெண்டுமே ஆட் ஆகி வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த ரிசல்டன்டோட மேக்னிடியூட் வேணும்னா ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஜே கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் கே கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். புரியுதா? புரியுது. ஓகே. அடுத்தது உன்ட்ட ஆங்கிள் டைரக்ஷன் கேட்கலாம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட எவ்வளவு ஆங்கிள் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு உனக்கு இங்க ஐ கோஎஃபிஷியன்ட் என்ன வந்திருக்குன்னு பாரு, டிவைடட் பை இந்த ரிசல்டன்டோட மேக்னிடியூட். புரியுதா? இது கால்குலேட்டர்ல போட்டோம்னா யூ வில் கெட் ஆன்சர். சிமிலர்லி ஒய்யோடது வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜே கோஎஃபிஷியன்ட் வித் மைனஸ் சைன் டிவைடட் பை ரிசல்டன்டோட வேல்யூ மேக்னிடியூட், கரெக்டா? ஓகேவா? ஓகே. அடுத்தது ஜெட்டுக்கும் அதே மாதிரி பண்ணிடுறேன். நீ போட்ட சம் கரெக்டா இல்லையான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். லைக் காஸ் ஸ்கொயர் தீட்டா எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஒய் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ். இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்ச வேல்யூ வச்சு ஆட் பண்ணு, ஸ்கொயர் பண்ணி. அண்ட் ஹவ் வில் யூ டூ திஸ் இன் கால்குலேட்டர்? காஸ் 79.37 இன்டூ காஸ் 79.37 அப்படி போட்டுரு, ஓகேவா? அதே மாதிரி தான் காஸ் 134.02 இன்டூ காஸ் 134.02 பிளஸ் காஸ் 46.238 பிளஸ் இன்டூ காஸ் 46.238 இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணா the answer will be equal to 1. Okay, then whatever you have done is correct. Okay. கொஞ்சம் மேல போக முடியுமா? அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் மேல. ஓகேவா? ஓகே. அடுத்த சம் போலாம். So 3 concurrent forces in the space F1, F2, F3 are acting at A as shown in the figure அப்படின்னு சொல்லி இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கேயும் பார்த்தோன்னா கண் எங்க போறோம்னா எல்லாமே எங்க ஜாயின் இருக்கு, ஏ பாயிண்ட்ல, கரெக்டா? ஸோ யூ ஹாவ் டென்ஷன் ஏபி, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு 50 நியூட்டன், அப்புறம் கீழே ஒரு வெயிட் இருக்கு விச் இஸ் 90 நியூட்டன், அப்புறம் இங்க ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அது வந்து எஃப் வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குலிபிரியம்ங்கிற வார்த்தையை கொடுத்துட்டாங்க. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணணும், பண்ணி ஈக்குவல் டு ஜீரோக்கு ஈக்குவல் பண்ணும். இன்ஃபேக்ட் ரிசல்டன்ட் எப்படி வெக்டர்ல இருக்கும், ஜீரோவும் வெக்டர்ல தான் சொல்லணும், ஓகேவா? சரி, அது பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ஏ பாயிண்ட்டை மார்க் பண்ணோம். இதுதானே ஆரிஜின் 0,0,0 எக்ஸ் ஒய் ஜெட். இந்த இடத்துல இருந்து இதை மார்க் பண்ணோம். என்னென்ன வேணும்? ஜெட்டும் எக்ஸும் தேவை, கரெக்டா? ஆமா. ஸோ அப்போ 4, அதுக்கப்புறமா இங்க பாரு, இது ஒரு 2, இது ஒரு 2 அப்படி எடுத்துக்க வேண்டியதான். புரியுதா? புரியுது. ஸோ அப்போ 0, 4, ஓகேவா? அடுத்தது பி பாயிண்ட், இதுவும் ஆரிஜின்ல இருந்து எடுக்கணும், ஓகேவா? இதுக்கு உனக்கு என்னென்னலாம் வேணும்?
பிக்கு ஒய் தான் தேவைப்படும். இங்க பாரு Z கண்டிப்பா வேணும் அண்ட் தென் ஒய்யும் கண்டிப்பா தேவைப்படும் கரெக்டா? இல்லைன்னா ம் இப்படிதான் ஒய் கண்டிப்பா தேவைப்படும் அண்ட் தென் Z கண்டிப்பா தேவைப்படும் கரெக்டா? ம் ஓகே அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஒய் வந்து பார்த்தோன்னா உனக்கு ஒரு பாசிட்டிவ் 8 வருது கரெக்டா? ம் Z வந்து பார்த்தோன்னா உனக்கு ஒரு பாசிட்டிவ் 2 வருது கரெக்டா? ம் ஓகே ஒரே ஒரு செகண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இது மார்க் பண்ணியாச்சு. ஏ பி பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. சரி இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன் பாரு. யூஸ்வலா ஒரு ஃபோர்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டென்ஷன் ஏபி வெக்டர் ரெப்ரசென்ட் பண்ணணும்னா டென்ஷன் ஏபி இன்டூ லாம்டா ஏபி வெக்டர் போடணும் கரெக்டா? அப்புறம் இதை வந்து ம் பி மைனஸ் ஏ போட்டு அது என்ன பண்ணணும்னு உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தட்ஸ் ஆல் ஃபைன். ஆனா முதல்ல நீ வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஏதாவது ஒரு ஆக்சிஸ்க்கு எக்ஸாக்டா பேரலா ஆக்ட் ஆகுதான்னு பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த F1ங்கிற ஃபோர்ஸ் வந்து 50 நியூட்டன் கொடுத்துட்டாங்க. அது ஏதாவது பேரலா இருக்கா எக்ஸாக்டா ஒரு ஆக்சிஸ்க்கு அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு கரெக்டா? ம் அப்போ F1 ஆமா. வெக்டரை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னா மேக்னிடியூட் எழுதிடுறேன். அதுக்கப்புறம் எதுக்கு பேரலா இருக்கோ அந்த வெக்டரை போட்டா போதும் அவ்வளவுதான். ம் நீ இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. புரியுதா? ம் ஓகே. ஓகே இப்போ அடுத்தது அதே மாதிரி இது பாரு. F3 வெக்டர் Z அப்படிங்கிறது வந்து எதுக்கு பேரலா இருக்கு? கரெக்டா பாரு. ஒய்க்கு பேரலா இருக்கு கரெக்டா? ம் ஆனா நெகட்டிவ் சைட். ஸோ -90 ஜே வெக்டர் கரெக்டா? ம் சரி அப்ப டென்ஷன் ஏபி மட்டும் தான் நம்ம இப்படி பண்ற போறோம் கரெக்டா? அதுல அந்த டென்ஷன் ஆமா. ஏபியோட வேல்யூ 18 கொடுத்துட்டாங்க கரெக்டா? இது என்ன ம் பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல? பி மைனஸ் ஏ. ஆமா. அதெல்லாம் பண்ணி முடிச்சிடு. இதோ இங்க காமிக்கிறேன் பாரு. அந்த Z நம்ம கண்டுபிடிக்கலையே. என்ன செட்டு? அந்த Z ஆக்சிஸ்க்கு. என்னடா ஆச்சு உனக்கு? இங்க பாரு. இது ஏ பாயிண்ட்ல ஆ ஸ்ட்ரெயிட்டாவே ஆக்ட் ஆகுது கரெக்டா? 90 எதுக்கு ஆ பேரலா ஆக்ட் ஆகுது? ஒய்க்கு பேரலா. அப்ப -90 ஜே வெக்டர் அவ்வளவுதானே? இப்ப இந்த இடத்துல எப்படி போட்ட? ம் F1 வெக்டர் 50 ஐ வெக்டர் அவ்வளவுதானே? ம் ஏதாவது ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவுல இருந்தா தானே உனக்கு அந்த ரெண்டு பாயிண்டே தேவைப்படும். இது ஒன்னு பாயிண்ட் இன்னொன்னு டைரக்டா ஃபோர்ஸ். இங்க பாரு ஒன்னு பாயிண்ட் டைரக்டா ஃபோர்ஸ். புரியுதா? ம் புரியுது. அவ்வளவுதான். சோ இப்ப இதை மட்டும் நம்ம அந்த மாதிரி எழுதி கண்டுபிடிச்சிடறோம். ஓகேவா? அடுத்தது இன்னொரு அன்னோன் ஃபோர்ஸ் இருக்கு. இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தே செட் தட் எவ்ரிதிங் இஸ் இன் ஈக்விலிபிரியம். அப்ப இந்த அன்னோன் ஃபோர்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம்னா Fx i வெக்டர் பிளஸ் Fy j வெக்டர் பிளஸ் Fz k வெக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ம் ஓகே இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னா என்னது? எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 வெக்டர் போடணும் கரெக்டா? ஃபார் F1 வெக்டர் ம் 50 i வெக்டர். F2 வெக்டர் தான் நம்ம அந்த டென்ஷன் ஏபின்னு கண்டுபிடிச்சது. அடுத்து F3 வந்து -90 ஜே வெக்டர். அப்ப இந்த அன்னோனை வந்து நம்ம இப்படி வச்சிருந்தோம் கரெக்டா? ம் இப்போ என்ன பண்ற? ஐ காம்பனன்ட்ஸை மட்டும் தனியா ஆட் பண்ற. இந்த வேல்யூ, இந்த வேல்யூ, அப்புறம் இந்த Fx. புரியுதா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ம் இன்டு ஐ வெக்டர். அதே மாதிரி ஜேக்கு வந்து பாரு இதோ பாரு இங்க இருக்கு ஒரு ஜே வேல்யூ, அப்புறம் -90, அப்புறம் பிளஸ் Fy. இதெல்லாம் போட்டு ஜே வெக்டர். புரியுதா? ம் பிளஸ் கேக்கு அதே மாதிரி இந்த வேல்யூ பிளஸ் Fz அவ்வளவுதான் இன்டு கே வெக்டர். ஈக்குவல் டு இந்த சைடுல என்ன இருக்கு? 0 வெக்டர் தானே இருக்கு. இது இப்படி எழுதலாம். 0 i வெக்டர் பிளஸ் 0 ஜே வெக்டர் பிளஸ் 0 கே வெக்டர். புரியுதா? ம் புரியுது. இப்ப என்ன பண்றேன்னா இந்த சைடுல உள்ள ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? இதானே? ம் ஆமா. அதே மாதிரி இந்த சைடுல ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 0 தானே? ம் ஆமா. ஈக்குவேட் பண்ணும் அவ்வளவுதான். இதுல இருந்து Fx கிடைச்சிருமா? அதாவது இது இந்த சைடு கொண்டு போயிரு. அதே மாதிரி தான் இந்த சைடுல உள்ள ஜேவோட கோஎஃபிஷியன்ட் should be equated to இந்த சைடுல உள்ள ஜேவோட கோஎஃபிஷியன்ட் 0. அப்போ Fy கண்டுபிடிச்சிடலாம் இதுல இருந்து. இதை இந்த சைடு கொண்டு பண்ணலாம் கரெக்டா? ம் ஆமா.
ஸோ அடுத்தது அதே மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ட் கே வருது, இங்க 0. ஸோ இதுல இருந்து எஃப்இசட் கண்டுபிடிச்சு கரெக்டா. இப்போ அவ்வளவுதான், நமக்கு தேவைப்படுற ஃபோர்ஸை கண்டுபிடிச்சோம். எஃப்எக்ஸ்ஐ வெக்டர் பிளஸ் எஃப்ஒய்ஜே வெக்டர் பிளஸ் எஃப்இசட் கே வெக்டர். ஓகேவா. இப்போ இதோட மேக்னிடியூட் வேணும்னா என்ன பண்ணுவோம், ரூட் ஆஃப் ஐ கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஜே கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் பிளஸ் கே கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். ஓகேவா. டைரக்ஷன் வேணும்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன் உனக்கு, இந்த எக்ஸ் வேல்யூ ஐ கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை இந்த வேல்யூ காஸ் இன்வெர்ஸ். கரெக்டா. அதே மாதிரி தீட்டா ஒய் வேணும் அப்படின்னா ஜே கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை இந்த வேல்யூ காஸ் இன்வெர்ஸ். ஓகேவா. அதே மாதிரி Z. அவ்வளவுதான். So that's what this problem is. இது நான் உனக்கு சாம்பிளுக்கு 2 ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன். இப்போ now I get into your problem. நான் உனக்கு என்ன பேஜ் நம்பர் 70 தான். இந்த புக் வந்துட்டு இருக்காது, அம்சம் வைக்கவா? இப்போ இந்த புக்ல ஒரு மாதிரியா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. நான் சொன்ன மெத்தடாலஜில அப்படியே இது பண்றேன், நீ சால்வ் பண்ணிக்கோ. ஓகே. இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? தெரியலையே. வெக்டர்ஸ். ஏய் அன்னைக்கு பார்த்தோம்லடா அந்த மாதிரி ப்ராப்ளம் அது தெரியல. நீக்கு ஒரு பிடிஎஃப் நீ ஒன்னு அனுப்பிச்சு விட்டிய, அதை வச்சு நான் எடுத்தனே. அதெல்லாம் இதுல இருந்து தான் காப்பி பண்ணாங்க நான் சொல்லியிருந்தேன்ல. ஆமாமா, லாமஸ் தேர்ம் தானே. ஆமா ஆமா. ஓகே ஓகே. தனியா பார்க்கறப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. ஆமாமா அதேதான். இதெல்லாம் கேட்டா பண்ணிடலாம். இந்த சம் ஒன்று கேட்டிருக்காங்க, நீ பார்த்தனா தெரியும். இதுவே நீயே பண்ணலாம். நான் வந்து ஒரு சம் சொல்றேன். Let's take this problem. ஓகேவா. சி உன்கிட்ட இந்த மாதிரி சம் கொடுத்துருக்காங்க, பட் யூ ஹவ் நாட் பீன் கிவன் வித் என்ன சொல்றது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ நம்ம இதை எடுத்துப்போம், யூஸ்வலா எப்போ எடுக்கிற மாதிரி இதை எக்ஸ் எடுத்துப்போம். அண்ட் தென் சரி இங்கே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. குழப்பிக்க வேணாம், நான் ரஃப் பண்ணி தெரியுதா. அந்த இடத்துல டாட்டர் லைன்ல கொடுத்துருக்காங்க பாரு. இதை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். திஸ் ஐ வில் டேக் இட் அஸ் Z. ஓகேவா. இப்போ முதல்ல இந்த பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணும் கரெக்டா. அப்போ ஏ பாயிண்ட் மார்க் பண்ணும், பி பாயிண்ட் மார்க் பண்ணும், சி பாயிண்ட் மார்க் பண்ணும். யூ ஹாவ் டென்ஷன் ஏசி, டென்ஷன் ஏபி. கரெக்டா. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பின்னு ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகுது எக்ஸாக்ட்லா பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். நாம அந்த பி ஃபோர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா. அப்புறம் இங்க ஒரு சிலிண்டர் டவுன்ல இருக்கு, ஆனா மாஸ்ல கொடுத்துருக்காங்க. இன்டூ 9.81 போட்டோம்னா ஃபோர்ஸ் ஆயிரும். கரெக்டா. ஓகே. இப்போ நம்ம அந்த ஏ பாயிண்ட்டை வந்து நாம வந்து லொகேட் பண்ணணும். ஓகேவா. இப்போ புரியுதா. அவனும் அதே மாதிரி எக்ஸ் ஒய் Z போட்டிருக்கான். இந்த இடத்துல மீட் ஆகுது, இதான் ஆரிஜின். இது நீங்க தனியா டயகிராம் போட்டு காமிக்கிறீங்களா? பிகாஸ் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. டயகிராம் போடுறது இதான்டா கொடுத்த டயகிராம். இந்த கொடுத்த டயகிராம் இங்க பாரு, இங்க பாரு, இங்க அவனே டாட்டர் லைன் கொடுத்துருக்கான் தெரியுதா. டாட்டர் லைன் கொடுத்து இங்க ஜாயின் பண்ணிருக்காங்க தெரியுதா. நான் மூணாவதா உள்ள ஆக்சிஸ் மட்டும் தான் போட்டேன். அப்போ இது ஆரிஜின் 0,0,0 அவ்வளவுதான். அதே தான் அவனும் இங்க இங்க எடுத்து போட்டிருக்கான் தெரியுதா. இங்க பாரு, யூ ஹாவ் ஒய் ஆக்சிஸ், இங்க பாரு யூ ஹாவ் எக்ஸ் ஆக்சிஸ், யூ ஹாவ் Z ஆக்சிஸ். எல்லாம் மீட் ஆகுற இடம் இங்க இருக்கு தெரியுதா, ஆரிஜின். ஓகே. இப்போ நவ் யுவர் டியூட்டி இஸ் டு லொகேட் த பாயிண்ட் ஏ. இப்போ உனக்கு ஏ லொகேட் பண்றதுக்கு உனக்கு என்னென்ன டேட்டாலாம் வேணும் இதை பார்த்து சொல்லுங்க.
ஏ லொகேட் பண்றதுக்கு யூ நீட் ஒய் டேட்டா அண்ட் எக்ஸ் டேட்டா, கரெக்டா? ம் ஓகே, அப்போ ஒய்ல வந்து எவ்வளவு தேவை அப்படின்னா 2 மீட்டர், எக்ஸ்ல வந்து பார்த்தோன்னா ஒரு 1.2 மீட்டர். அப்போ 1.2, 2, 0 அவ்வளவுதான். புரியுதா? ம் ஓகே, இந்த பிங்கிறத இந்த இடத்துல இருந்து ஆரிஜின்ல இருந்து லொகேட் பண்ண உனக்கு என்னென்னலாம் வேணும்? யூ நீட் ஒன் ஒய் டேட்டா அண்ட் யூ நீட் ஒன் ஜெட் டேட்டா, கரெக்டா? ம் அப்போ எக்ஸ் வந்து 0, ஒய் டேட்டா எவ்வளவு வேணும் அப்படின்னா 12 மீட்டர், கரெக்டா? 12 meters. ஜெட் டேட்டா வந்து 8, கரெக்டா? ம் ஆரிஜின்ல இருந்து திருப்பியும் எல்லாமே ஆரிஜின்ல இருந்து தான். நீ வேற ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடாது. ஆரிஜின்ல இருந்து சி டேட்டா லொகேட் பண்ணும். யூ ரெக்வயர் ஒய் டேட்டா, ஆல்சோ யூ ரெக்வயர் ஜெட் டேட்டா, கரெக்டா? ம் ஜெட்டுக்கு பேரல தானே இது. ஆமா. ஸோ அப்போ எக்ஸ் 0, ஒய் வந்து அதே 12 தான், Z Z 10. வந்து -10 போடணும். இதோ பாரு, நான் இங்க போட்டிருக்கேன் பாரு, இது பாசிட்டிவ் Z, அப்போ இது நெகட்டிவ் Zல வந்துடும், கரெக்டா? ம் கரெக்ட். இது இடத்துல தப்பு பண்ணனா அவ்வளவுதான், மொத்தமா அவுட். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோ. ம் இப்போ now again we have to form என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கு அப்படிங்கறத பாரு. டென்ஷன் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு டென்ஷன் ஏபி இன்டூ லாம்டா ஏபி வெக்டர், கரெக்டா? ம் இது எப்படி போட சொல்லியிருக்கேன்? பி மைனஸ் ஏ, கரெக்டா? ம் ஆமா. பண்ணிடுவியா அதெல்லாம்? ம் ஓகே, அடுத்தது டென்ஷன் ஏசி வெக்டர் ஈக்குவல் டு டென்ஷன் ஏசி இன்டூ லாம்டா ஏசி வெக்டர், கரெக்டா? இதுல C ஏசி வந்து minus. சி மைனஸ் ஏ போடணும். சரி, உனக்கு இந்த ம் மேக்னிடியூட்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுக்கல, அதெல்லாம் நீ கண்டுபிடிக்க போற. அப்போ டென்ஷன் ஏபினே இருக்கும், புரியுதா? ம் இது டென்ஷன் ஏசினே இருக்கும். ம் புரியுது. ஓகே, இங்க பாரு, நான் உனக்கு காமிக்கிறேன். அவன் போட்டிருக்க போது புரியுதா உனக்கு? பாரு, எல்லாம் டென்ஷன் ஏபிலேயே இருக்கு பாரு, அதே மாதிரி டென்ஷன் ஏசிலேயே இருக்கு, புரியுதா? ம் தெரியுது. ஓகே, இதெல்லாம் பார்த்தா குழம்பிரும், நீயே போட்டு பாரு. சரி, அடுத்தது இந்த பி வெக்டர் அப்படிங்கிறது வந்து பி ஐ வெக்டர்னு சொல்லலாமா? பி மேக்னிடியூட் இன்டு ஐ வெக்டர், ஏன்னா இது எக்ஸாக்டா இட் இஸ் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ், கரெக்டா? ம் அதுக்கப்புறம் இது வந்து வெயிட் இல்லையா? இதை நான் வந்து சும்மா W வெக்டர்னு எடுத்துக்கிறேன், which is equal to வெயிட். வெயிட் எவ்வளோ? 200 into 200. 9.81 மைனஸ் போட்டு ஜே வெக்டர், கரெக்டா? ஏன்னா இது ம் ஒய்க்கு பேரல் தான், ஆனா நெகட்டிவ் ஒய், கரெக்டா? ம் இப்போ ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கிற மாதிரி கொஸ்டின் எப்பவுமே கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணணும், கரெக்டா? ம் ஆமா. இப்போ பாரு, உங்ககிட்ட டென்ஷன் ஏபி வெக்டர் இருக்கு, டென்ஷன் ஏசி வெக்டர் இருக்கு, அண்ட் தென் பி வெக்டர் இருக்கு, வெயிட் வெக்டர் இருக்கு, கரெக்டா? இப்போ எப்படி ஆட் ம் பண்றாங்கன்னு பாரு. ஐ வெக்டர்ஸ் எல்லாத்தையும் தனியா குரூப் பண்ணி ஆட் பண்ணிரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென்ஷன், இதுதானே ஐ கோஎஃபிஷியன்ட், ம் இதுதானே ஐ கோஎஃபிஷியன்ட். வேற ஏதாவது ஐ கோஎஃபிஷியன்ட் இருக்கா? இதுல இல்ல, ஆனா இதுல இருக்கு. என்னது ஐ கோஎஃபிஷியன்ட்? பி, கரெக்டா? ம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இன்டூ ஐ வெக்டர், ஓகேவா? அடுத்தது ஜேக்கு பாரு, இந்த இடத்துல இருக்கா? ம் அடுத்தது இந்த ஃபோர்ஸ்லயும் இருக்கா? ம் அடுத்தது இங்க இருக்கா? ம் ஆமா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஜே வெக்டர். அடுத்தது இங்க இருக்கா? இங்க இருக்கா? ம் அடுத்தது இது ரெண்டுலயும் கேவே கிடையாது, அவ்வளவுதான். ம் ஓகே, அடுத்து நான் என்ன பண்ண சொன்னேன்? இந்த சைடும் 0 ஐ வெக்டர் பிளஸ் 0 ஜே வெக்டர் பிளஸ் 0 கே வெக்டர் மாதிரி, கரெக்டா? ஸோ யூர் கோயிங் டு ம் ஈக்குவேட் ஆமா. இட். ஈக்குவேட் பண்ணும்போது அப்ப என்ன பண்ணுவா? இதை ஃபுல்லா எடுத்து இந்த 0க்கு ஈக்குவேட் பண்ணுவா, கரெக்டா? ம் See how I am writing. 0.09330 tension AB minus 0.08455 tension AC plus P equal to 0, கரெக்டா? ம் அடுத்தது அதே மாதிரி இதை ஃபுல்லா எடுத்து இந்த 0க்கு ஈக்குவேட் பண்ணும், கரெக்டா? ம்
அடுத்தது இதை ஃபுல்லா எடுத்து இந்த ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும். கரெக்டா? ம் கையில கால்குலேட்டர் வச்சிருக்கியா? இருக்கு சார். என்ன வெர்ஷன்? இந்த வெர்ஷனா? 991 எம்எஸ். அவ்வளோ, அது எடு. ஒன் செகண்ட். ஹலோ. ம். நீ பாரு, நான் சொல்றத எடுத்துட்டேன் ஒரு சார். நல்லா கவனிச்சுக்கோ. ம் இனிமே இன்ஜினியரிங் ஃபுல்லா நீ இதை தான் சால்வ் பண்ண. நீ மெக்கானிக்கலா? இல்லை சார், சிஎஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸா? கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இன்ஜினியரிங் ஆ மெக்கானிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார். அவங்களா? யூஸ்வலாக இருக்காதா? ஒரு செகண்ட். கிளாஸ் ஹலோ. இங்க பாருங்க, நான் சொல்றத தெளிவா கவனிச்சுக்கோ. உனக்கு இன்ஜினியரிங் ஃபுல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ம் உனக்கு டென்ஷன் ஏபி இருக்கா? செகண்ட் ஈக்குவேஷன்ல டென்ஷன் ஏசி இருக்கு. தேர்ட் ஈக்குவேஷன்ல பி இருக்கு. கரெக்டா? ம் அடுத்த ஈக்குவேஷன்லயும் கண்டிப்பா டென்ஷன் ஏபி இருந்ததுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கணும். டென்ஷன் ஏசி இருந்ததுன்னா அதுதான் செகண்ட் டேர்மா இருக்கணும். ஓகேவா? ம் அடுத்தது இது என்னது? வெறும் கான்ஸ்டன்ட் தானே? ம் ஆமாம். நியூட்டனை விட்டுரு, கான்ஸ்டன்ட் தானே? இதை இந்த சைடு கொண்டு போயிரு. அப்போ வாட் வில் பி த ம் ஈக்குவேஷன்? ஈக்குவல் டு 1962 வந்துடும். கரெக்டா? ஆமாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை மட்டும் நான் ரீரைட் பண்றேன். 0.775 டென்ஷன் ஏபி பிளஸ் 0.7046 டென்ஷன் ஏசி. அடுத்தது என்ன டேர்ம் இருந்திருக்கணும்? பி இருந்திருக்கணும். அந்த மாதிரி ஒரு டேர்மே கிடையாது. அப்ப 0p ஈக்குவல் டு 1962. புரியுதா? இதுதான் உன்னோட செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்த தேர்ட் ஈக்குவேஷன் பாரு. ம் டென்ஷன் ஏபி டேர்ம் இருக்கு, டென்ஷன் ஏசி டேர்ம் இருக்கு, ஆனா மறுபடியும் பி டேர்ம் இல்ல. கரெக்டா? ம் ஆமாம். ஓகே. ஸோ அப்போ 0.6220 டென்ஷன் ஏபி minus 0.7046 tension AC plus 0p equal to 0. கரெக்டா? இது உன்னோட தேர்ட் ம் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நான் உனக்கு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீ கால்குலேட்டர்ல மோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கா? ம் ஆமாம். அதை பிரஸ் பண்ணு. ப்ரெஸ் பண்ணிட்டேன். மறுபடியும் பிரஸ் பண்ணு. என்ன கேக்குது? பேஸ் EQ எஸ்பிஐ EQN வரும். அது வரைக்கும் மோட பிரஸ் பண்ணு. மறுபடியும் ஈக்குவேஷன் ஈக்குவன் EQN வந்துருச்சா? அதுக்கு என்ன நம்பர் காமிக்குது? 1. அதை பிரஸ் பண்ணு. ஓகே. இப்ப என்ன அன்னோன்ஸ் கேக்குது? கேட்குது. எத்தனை அன்னோன் இருக்கு உன்ட்ட? டென்ஷன் ஏபி, 2 and டென்ஷன் 3. ஏசி, டென்ஷன் ஏபி, டென்ஷன் ஏசி, இல்லை பி. இல்லை சார். மொத்தம் 3 அன்னோன். கரெக்டா? ஓகே. மொத்தம் 3 அன்னோன் தானே உனக்கு? அப்ப 3ங்கிறத பிரஸ் ஆமாம். பண்ணு. ம் A1 கேட்குது. அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் அன்னோனோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 0.0933. 0. அதை என்டர் பண்ணு 0. சீக்கிரம். 0. என்டர் பண்ணிட்டியா? என்டர் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு பிரஸ் பண்ணு. இப்ப என்ன கேக்குது? B1 கேட்குது. அதான் அடுத்தது. மைனஸோட என்டர் பண்ணு.
பண்ணிட்டியா? C1. ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிட்ட இல்லையா? C1 அடுத்த அன்னோனோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1. 1. ஓகே. ஈக்குவல் டு கொடு. D1 கேக்குது. D1னா இந்த சைடுல இருக்க கான்ஸ்டன்ட் அது எவ்வளவு? 0. மறுபடியும் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணு. 0 போட்டு. A2 கேக்குது. அவ்வளவுதான். மறுபடியும் இப்ப டென்ஷன் ஏபி அடுத்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் சீக்கிரம் கொடு. 0.775. ஓகே. ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணு. B2 0.7046. ஈக்குவல் டு C2 கேக்குது. 0. 0. ஈக்குவல் டு 1962. D2ல A3 கேக்குது. டைரக்டா B3க்கு போயிடுச்சு. அதான் A3 கொடுத்துட்டல. A3. ஓகே ஓகே ஓகே. அடுத்தது B3 minus -0.7046. ஓகே. ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 மறுபடியும். மறுபடியும் இப்ப ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணு. X is equal to X is equal to என்ன ஆன்சர் வந்து? 1401.9296. வருதா? அதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் அன்னோன், அதாவது டென்ஷன் ஏபி. புரியுதா? நீ எல்லாத்துலயுமே டென்ஷன் ஏபி தானே ஃபர்ஸ்ட் வச்சிருக்க. ஆமா. அடுத்தது சாரி இங்க இருக்கு. அடுத்தது மறுபடியும் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணு. ஓகே. இப்போ என்ன ஆன்சர் வருது? y வருது 1237.58. இதான் அது டென்ஷன் ஏசி. ஏன்னா அதான் அடுத்த அன்னோன். ஓகே. மறுபடியும் ஈக்குவல் டு பிரஸ் பண்ணு. Z வந்துட்டு மைனஸ்ல வருது. -1203. ஓகே வாட் எவர். 123 என்ன வருது? 1203 வருது. -1203.36. மேபி அது ஏதாவது சின்ன மிஸ்டேக்கா இருக்கும். யூ ஷுட் கெட் திஸ் ஆன்சர். ஓகேவா? இப்படிதான் நீ சால்வ் பண்ணுமே தவிர மேனுவலாலாம் சால்வ் பண்ண முடியாது. புரியுதா? இப்போ நான் சொல்ற ப்ராப்ளம் எல்லாம் நீ பண்ணுவியாங்கிறத பாத்துக்கோ. திஸ் இஸ் வாட் given to you, ரைட்? இப்போ உனக்கு இப்படிதான் குழப்பமா இருக்கும். அப்ப நீ வந்து இங்க பாரு, இங்க எக்ஸ் ஆக்சஸ் இருக்கா, இங்க ஜெட் ஆக்சஸ் இருக்கா, இது ஒய் ஆக்சஸ் இருக்கா? சீக்கிரம் சொல்லு. ஆரிஜின் 0,0,0 கரெக்டா? எல்லாமே ஏவோட கனெக்டா இருக்கா? அப்ப டென்ஷன் ஏபி, டென்ஷன் ஏசி, டென்ஷன் ஏபி கரெக்டா? இந்த ஏ பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சஸ் மேலேயே இருக்கா? அப்ப எக்ஸும் 0, ஜெட்டும் 0 கரெக்டா? ஒய்ல எவ்வளவு தூரம் தள்ளி இருக்குன்னா 5.60 கரெக்டா? ஓகே. அடுத்து டி பாயிண்ட் வந்து ஜெட் ஆக்சஸ் மேலே இருக்கா? ஆமா, ஜெட் ஆக்சஸ். அப்ப எக்ஸும் 0, ஒய்யும் 0, நெகட்டிவ் ஜெட் ஆக்சஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா -3.30 கரெக்டா? அடுத்தது பி பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சஸ் மேலே இருக்கா? அப்ப ஒய்யும் 0, ஜெட்டும் 0, எக்ஸ்ல நெகட்டிவ் சைட் -4.20 கரெக்டா? அடுத்த சி பாயிண்ட் லொகேட் பண்றதுக்கு ஆரிஜின்ல இருந்து உனக்கு என்னென்ன வேணும்? ஜெட்டும் எக்ஸும் வேணும் கரெக்டா? சோ அப்போ எக்ஸ் வந்து எவ்வளவு தேவைப்படும் உனக்கு? 2.40 பாசிட்டிவ், ஒய் 0, ஜெட் வந்து பாசிட்டிவ் தான் 4.20 கரெக்டா? Now form the equation for tension AB vector, tension AC vector, tension AD vector. அப்புறம் ஈக்லிபிரியம்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுல என்ன சொல்லி வச்சிருக்கானுங்க? இது என்ன டயக்ராம்? 5 ஏதோ சம் ஃபோர்ஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இல்ல இந்த பலூன் வந்து இப்படி மேல த்ரஸ்ட் ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது ஒரு 500 நியூட்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ வந்து இந்த டி வெக்டர் ஈக்குவல் டு 500 ஜே வெக்டர்னு எடுத்தா போதும். ஏன் அப்படின்னா இது எக்ஸாக்டா parallel to y axis கரெக்டா? அவ்வளவுதான். போட்டுட்டு நீ இது பண்ணணும். ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ சால்வ் பண்ணும்போது உன்னோட 3 ஈக்குவேஷனுமே ரைட் ஹேண்ட் சைடு 0வா இருக்க முடியாது. புரியுதா? நான் அதனாலதான் இந்த இடத்துல விவரமா என்ன பண்ணேன், இங்க ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்தது, அதை நான் இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். புரியுதா? நீ இப்படி வச்சு சம் போட்டனா இதை வந்து C2வா எடுத்துக்கோ. D2க்கு 0 தான் போட்டிருப்ப நீ கால்குலேட்டர்ல கரெக்டா? ஆமா. அது மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்து. புரியுதா?
ஸோ திஸ் இஸ் வாட் த சம்ஸ் வாட் யூஆர் எக்ஸ்பெக்டிங். நீ சொன்ன பிடிஎஃப்ல உள்ள ரேஞ்ச் ஆஃப் சம்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. பட் ஃபார் த செகண்ட் யூனிட் ஃபார் டைம் பீயிங், உனக்கு நாளைக்கு எக்ஸாம்ங்கிறதுனால ஐ டூ ஒன் திங். ஐ ஷேர் மை ப்ரீவியஸ் கிளாஸ் வீடியோ. ஒரு 45 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். நீ அதை பார்த்தனா மொத்தமா முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே சார். அதுக்கான சார் மெட்டீரியலும் உனக்கு நாளைக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன். ஓகே. ஓகேவா? நாளைக்கு ஆஃப்டர்நூன் செஷன் தானே, ஸோ மார்னிங் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா? ஃப்ரீயா இருக்கேன். நீ அதுக்கு முன்னாடி நான் உனக்கு அந்த வீடியோ அனுப்புறேன். நீ அதை ஒரு தடவை பார்த்துட்டே அந்த கிளாஸ் அட்டன் பண்ணு. உனக்கு ஓகே சார். தேவைப்பட்டுச்சுன்னா அட்டன் பண்ணிக்கும். அவ்வளவு சூப்பரா நீட்டாவே எடுத்திருப்பேன் இப்போ உனக்கு எடுத்த மாதிரியே. ஓகேவா? ம் நான் உனக்கு ஷேர் பண்றேன் அந்த கிளாஸ் வீடியோ, இந்த கிளாஸ் வீடியோவும் சேர்ந்தே ஷேர் பண்றேன். ஓகேவா? ஓகே சார். ஓ